வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தக்காளி சட்னி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி ரெண்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பல் பூண்டு, அவ்வளோதான். ஸோ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சும்மா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணால் கூட போதும். ஸோ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எண்ணெய் காஞ்ச அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம், அதை எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 பல் பூண்டு அதையும் போட்டுருங்க. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஸோ வெங்காயம் நல்லா இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்குங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டு 3 சேர்ந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் அதை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகாய் போடுறேன். நீங்கள் இதில் ஒரு காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலராக வரும் சட்னி. நான் நார்மல் 3 காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன், காஷ்மீரி மிளகாய் போடல. உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 காஷ்மீரி இல்லை 1 காஷ்மீரி அப்புறம் 2 நார்மல் மிளகாய் இது கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ அது ஆறுது. அது ஆறும் அந்த கேப்பில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி இட்லி அண்ட் தக்காளி சட்னி. அது நல்லா ஆறினோடனே அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதில் தாளிச்சிடணும், அவ்வளோதான். ஸோ அதான் ஈஸி தக்காளி சட்னி. ஸோ அரை கேப்பில் இங்கே நான் இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ அந்த சட்னியை வதக்கி வச்சோம் இல்லையா, அது நல்லா ஆறி இருக்கும். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறமா அதில் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். ப்ரௌன் கலர் ஆகிட்டப்புறமா அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை அதில் போட்டுருங்க. சட்னி அதில் கொட்டிடுங்க. அந்த பேனில் கொட்டிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்க வேண்டாம், சும்மா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி வதக்கின சட்னி தான், அதனால் ரொம்ப அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா இன்னும் வெரைட்டி ஆஃப் சட்னிஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இட்லி அண்ட் தக்காளி சட்னி ரெடி. தேங்க்யூ.